வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம வெள்ளூர் ஷா கஸ்டம் ஸ்பைன் செட்டில் இருக்கிற விண்டேஜ் கார்ஸ் தாங்க. இங்கே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜஸ் கார்ஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேலியே பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோரிஸ் கார் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நம்ம மாருதியில் ஃபஸ்ட்டு அந்த 800 SS அந்த கார் இருக்குது. அதுக்கப்புறமா பென்ஸ் இருக்குது. இது மாதிரி இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு ட்ரை கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் இருக்குது. அதுவுமே வந்து போய் பார்க்கலாம். இந்த கேரேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்களும் பார்க்கணும்ல, இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நம்மளோட விண்டேஜ் வெஹிக்கிள் ரேலியில் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண காருன்னா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா இந்த கார் தான். இது வந்து சாரோட அப்பா தான் ஓட்டு வந்தார். வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சார்கிட்ட காரை பற்றி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். சார் காரை பற்றி சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு. இது காண்டஸா காரு. ஸோ விண்டேஜ் தான். காண்டஸானா லைக் இது வந்து ப்ரீமியம் கார். இப்போ வந்து நம்ம 75th இண்டிபெண்டன்ஸு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? எல்லோரும் வீட்டில் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றலாம். ஏன்னா முதல்லலாம் நேஷ்னல் ஃப்ளாக் எங்குமே ஏற்ற மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் தான் பண்ணுவாங்க. இப்போது எல்லா வீட்லேயும் ஏற்றலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் ஆஃபீஸில் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார். அது மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்னாரு. டீம் கிட்ட பேசினேன். ஏன்னா டிசிஷன் நம்ம டப்புன்னு எடுக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. இம்மீடியட்டாக பண்ண முடியுமா? ஏன்னா டிசைட் பண்ணதே லாஸ்ட் டியூஸ்டே தான் டிசைட் பண்ணோம். இன்னும் ஒரு 2 days நைட் அண்ட் டே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். எல்லாமே ஹாப்பி தானே பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணி 2 daysல முடிச்ச ஒர்க் தான். கூகுள் பண்ணி பார்த்ததில் இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே பெயிண்டே பண்ணதில்லை. காரை வந்து ஒரு நேஷனல் ஃப்ளாகாக பெயிண்டே பண்ணதில்லை. இல்லைக்கிட்டி பானட்டில் அது மாதிரி ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து என்டையர் கார் பெயிண்ட் பண்ணது கிடையாது. எது இருந்தாலும் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ சர்ச் பண்ணதில் எதுவுமே ரிசல்ட். ஆனால் பண்ணியிருந்தாலும் நல்லது தான், சந்தோஷம் தான். எத்தனையோ குரூப்ஸில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சிருக்காங்க இந்த இமேஜ், இந்த வண்டியோட இமேஜ். நம்மளோட 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஷா குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆஃபர்ஸ் என்னோட இல்லை, உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்கு இப்போ சார்கிட்ட கேட்கலாம். சார் அந்த ஆஃபர்ஸ் பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து 75th ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த 75th ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது மாதிரி ஒரு ரிஸ்டோரேஷன் காருக்கான சென்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்துலாம் வராங்க. வெள்ளூர் கொஞ்சம் தெரியல. ஸோ அது எப்படி தெரிய வைக்கிறது? ஸோ வெள்ளூர் மக்களும் என்னை வளர்த்து விட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் நான் ஏதாவது பண்ணணும், ரிட்டர்ன் பேக் கொடுக்கணும். ஸோ ஒரு வேலிடான ஒரு பொருளாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். யோசிச்சிட்டே அப்படியே கார் ஓட்டும்போது மழை வந்தது. ஸோ என்னோடய காரில் வந்து ஏற்கனவே விண்ட்ஷீல்ட் எல்லா கார்லேயும் விண்ட்ஷீல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விண்ட்ஷீல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னால், மழை பெஞ்சாலும் தண்ணி கொஞ்சம் கூட சொட்டு கூட நிற்காது. 2000 rupees யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுறது. எப்படி 75 rupees பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒய்ஃப்லாம் கேட்டாங்க. வெள்ளூர் மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதோட ஒரு டெமோ கொடுக்குறேன். ஸோ இந்த வண்டியில் கோட்டிங் போட்டிருக்கோம். தண்ணி நிற்காது, தெரியுதுங்களா? தண்ணி சுத்தமாக நிற்காது. மழை எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். நைட்டில் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்லையா, ரிஃப்ளெக்ஷன்லாம் கட் பண்ண ஆன்டி கிளாராக இருக்கும். ஃபாக் ஃபார்மேஷன் ஆகும். திடீர்னு மழை பெஞ்சதுன்னா உள்ளே வந்து ஃபாக் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ஃபார்மேஷன் இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு நினச்சிங்களேன். லைக் ப்ரீமியம் ப்ராடக்ட் அது. இது வந்து 75 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம் ஃபார் 75 days. எங்கே நிற்குதோன்னு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் வந்து சொல்லிடுவோம். நீங்கள் செல்ஃபி எடுத்து எங்களுக்கு டேக் பண்ணி விட்டாலே போதும். வந்தீங்கன்னா ஒரு 40 minutesலேருந்து ½ an hourல இந்த சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விட்ருவோம். கோட்டிங் போடாத டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதுக்காக இந்த வண்டிக்கிட்ட வந்திருக்கேன். ஸோ இந்த வெட் லுக் தெரியுதுங்களா? ஸோ அந்த கோட்டிங் போட்ட வண்டிங்க இதுக்கும் பாருங்கள், அப்படியே ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே இருக்க தண்ணிலாம் அப்படியே டஸ்ட்டு மொத்தமே இருக்கும். ஆனால் கோட்டிங் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சார் இந்த கார் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பார்க்க வந்து அம்பாசிடர் லுக்கே இருக்குது. நான் கூட உங்ககிட்ட அம்பாசிடர்னு கேட்டுட்டேன். அம்பாசிடர் எதுவும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் சிமிலாரிட்டியாக இருக்குது. இது கார் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து மாரிஸ் மைனர்னு சொல்லிட்டு ஒரு காரு. ஆல்மோஸ்ட் 50 years ப்ளஸ் தான் இருக்கும் இந்த வண்டிக்கு வயசு. பட் 50 yearsஸாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து புது வண்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெடி பண்ணி ரீஸ்டோர், ஒரு மோனோகிராம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு விஷயம் வந்து தேடி இந்த கஸ்டமர் போட்டிருக்காங்க. இவர் ஒரு கஸ்டமர் வண்டி தான் அது. ஃப்ரெண்டு அவர்
ஒரு விஷயமும் அது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வச்சு மெயின்டைன் பண்ணும். விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது பிரச்சனை இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. இந்த மாதிரி விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் மெயின்டைன் பண்ணால் அது ஒரு லைக் அடிக்ட்டுன்னுவாங்க, அடிக்ட் மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கிளாசிக் பென்ஸ் கார் தான். லேட்டஸ்ட் பென்ஸ் நிறையவே நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், ஆனால் கிளாசிக்ன்றது ரொம்பவே ரேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இங்கே இருக்கிற பென்ஸ் பற்றி சார் சொல்லுவார். இது பென்ஸ் 1 to 3ன்னுவாங்க. இது மாதிரி 1 to 3, 1 to 4 அந்த மாதிரி வந்துச்சு. இது 80 சீரீஸில் வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீஸ்டோர் பண்ணோம், நம்ம வந்து ரெடி பண்ண வண்டி தான் இது. என்டையர் வண்டி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பெயிண்ட் அடித்து டிங்கரிங் பட்டிலாம் பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்டீரியர் மொத்தமே ரெடி பண்ணியிருக்கோம். உள்ள கூட சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஷோரூம் வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். இது பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லைக் டெய்லி யூஸ் பண்ணுற கஸ்டமர்லாம் இருக்காங்க. நான் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கேன், விண்டேஜ் வெஹிக்கிள்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் கார் மாதிரி தான் யூஸ் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்காது. நார்மல் காராக புது காராவது மெயின்டெனன்ஸ் இருக்கும், இது மெயின்டெனன்ஸ் கூட இருக்காது. ரொம்ப நல்லா ஈஸியாக, மைலேஜ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஆட்டோமேட்டிக், அப்பயே ஆட்டோமேட்டிக்கு, சன்ரூஃப், அந்த காலத்துலேயே சன்ரூஃப் யோசிச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக் வண்டி, சன்ரூஃபு, ஏசி, ஸோ எல்லாமே இருக்குது. டாப் எண்ட் வண்டி மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து மாருதி 800 SS 800ன்னுவாங்க. ஃபஸ்ட்டு ஜப்பான்லேருந்து வந்த வண்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஜப்பான்லேருந்து வந்த வண்டி இப்போ வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மாடல் ரொம்ப காம்பேக்டான வண்டி. அப்பயே வந்து அந்த காலத்துலேயே கம்பெனி ஏசி இருந்திருக்கு. ஸோ கம்பெனி ஏசி இருந்து என்டையர் வண்டி ரீஸ்டோர் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து அவங்க ஃபேமிலி கார் ரொம்ப வருஷமாக ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்தனால ரீஸ்டோர் பண்ணி புது வண்டி மாதிரி வேணும் அப்படின்னாங்க. ஸோ என்டையர் வண்டி வந்து ரெட்டு தான், ஒரிஜினல் கூட ரெட்டு தான். பட் இது வந்து டார்க் ரெட், வைன் ரெட் மாதிரி அடிக்காமல் டார்க் ரெட் அடித்தோம். இன்டீரியர் ஃபுல்லாகவே கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். சார் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே இந்த டோர் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கருப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் வண்டி மாதிரி ஒரு இண்டிகா வண்டியே வந்து நம்ம இம்போர்ட்டட் வண்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் வண்டி ரீஸ்டோரேஷன், எங்களோட ரீஸ்டோரேஷன் இப்படி தான் இருக்கும். லைக் என்டையராக பிரிச்சிருவோம், மொத்தமே பிரித்தா தான் உள்ளெல்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ சாஃப்ட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் நிறைய வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சுட்டு சும்மா மாஸ்கிங் கவர் போட்டு பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் வராது. திருப்பியும் நீங்கள் ஒரு வருஷத்தில் திருப்பியும் பிரித்து வேலை செய்கிற மாதிரி வரும். இது மாதிரி என்டையராக பிரித்து வேலை செய்யும் போது உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், வண்டியும் நல்லாயிருக்கும். இது வந்து இதெல்லாம் 1950s சீரியஸில் இருக்கும். இம்பாலா 6 சிலிண்டர் கார்லாம் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் தான் மேக்ஸிமம் வர்றது. இது வந்து 6 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டி ரிஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. காண்டஸா ஒன்று வந்திருக்கு. வெள்ளூரில் யாருமே ரிஸ்டோரேஷன் பண்ணுறது கிடையாது, நம்ம ரிஸ்டோரேஷனும் பண்ணிருக்கோம். (1962) மாடல் ராயல் என்ஃபீல்டு G2 இன்ஜின்வாங்க. ரொம்ப லைக் ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்ஜின், ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இது வந்து எங்கள் அண்ணனுக்காக ரெடி பண்ண வண்டி. ஸோ அவர் அப்ராடில் இருக்கார். ஸோ அவருக்காக ஒரு சர்ப்ரைஸ்க்காக சைடு கார்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் மைட் பி இந்த வீடியோ மூலிமா அப்புறம் இந்த ரைடில் பார்த்துருப்பாரு. பட் இப்போ தான் தெரியுது அவருக்கு. அண்ணா, இந்த பைக் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட தம்பி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 90s கிங் அப்படின்ட்டு இன்னொரு பைக் இருக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன் சொல்லும் போது. நம்ம Yamaha RX100 தான். அது எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்குது. அது டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா 90s எல்லா ஃபேவரட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Yamaha RX100 தான் இருக்கும். என்னங்க சார் சொல்கிறீங்க? பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பைக் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ எங்களது வந்து கார் மட்டும் தான் செக்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பைக்குக்கும் இருக்கும். பைக்கும் நாங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம், ஷா ஆட்டோமொபைல் சொல்லிட்டு. மெயினாக புல்லட், Yamaha. ஸோ இந்த RX100 வந்து சுதாகர்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் இதில் மேலக்குப்பத்தில் இருக்கார். அவரோட வண்டி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க சொன்னார். இது வரைக்கும் அவர் வந்து பார்க்க கூட இல்லை.
வண்டி கொடுத்து அமிச்சார், சாவி கொடுத்து அமிச்சார் ஸ்டாஃப்ஸ் கிட்ட, அவரோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட. வண்டி ரெடி பண்ணி எடுத்துன்னு விடுங்க, அது வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரு, பில்லும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ அவருக்காக ரெடி பண்ணிருக்கேன். இப்போ டெலிவரிக்காக கரெக்டாக ஃப்ரெண்டு வந்தார் டெலிவரி டைமில். இப்போ டெலிவரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு மேலக்குப்பத்தில் போய் விட்டு வர போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா என்டையர் வண்டி ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் டயர் டு பேக் டயர் எல்லாமே புதுசு. இது வந்து பழசுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து நேராக இறங்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. என்டையர் திங்ஸ் வந்து புதுசு. கஸ்டமருக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் போது கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்து அதுவும் கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் அதை. இப்போ நம்ம Yamaha சூப்பராக வருது சவுண்டு. அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருப்பீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஷா குரூப்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஷா ஆட்டோமொபைல்ஸ்னு புல்லட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஷா கார்னு ஒன்று வச்சுருக்கோம். ஷா காரில் வந்து டீட்டெயிலிங் ஸ்டோர் இருக்குது, செராமிக் கோட்டிங், பாலிஷிங், வாஷிங் இருக்குது. ஷா கஸ்டம் பெயிண்ட் சொல்லிட்டு கஸ்டம் பெயிண்ட் ஷாப்னா பழைய வண்டி எடுத்துருந்து கொடுப்பாங்க, அது புதுசாக மாற்றி கொடுப்போம். லேட்டஸ்ட் BMW, ஆடி எல்லா வண்டியுமே பண்ணுறோம். இந்த வண்டி பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறதில்ல, நாங்கள் பழைய வண்டியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம் மேக்ஸிமம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வாண்டட் இருக்குது. நம்ம வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ரேலி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது அது சொல்லுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது என் பொண்ணு ஒரு ஐடியா கொடுத்தா, இப்போ ஒரு ரேலி மாதிரி பண்ணலாமா. ஸோ அதனால எனக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு மேலே ரொம்ப ஈடுபாடு வந்ததுனால ரேலி பண்ணலாம், ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க, எங்கள் குரூப்லேயே குரூப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரேலி ஒன்று பண்ணலான்னா எல்லாருமே வந்தாங்க. நல்லபடியாக நடந்தது. ரேலியும் நல்லா இருந்தது. நிறைய வண்டி விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க ரேலிக்காக. சார் இந்த ரேலி பண்ணீங்க, இந்த ரேலி பார்த்தின ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க? ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ரேலியோட எண்டிங்கில் தான் வந்தேன். உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வேறு ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன் சார், அதனால் எண்டிங்கில் தான் வந்தேன். இப்போ அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மக்கள்லாம் அந்த கார்ஸ்லாம் அப்புறம் அந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? இந்த வண்டிலாம் வந்து ரோட்டில் ஓட்ட முடியுமா, இதெல்லாம் வந்து ஏதோ ஷோ பீஸ் மாதிரி தான் நினச்சிருந்தாங்க நின்று பார்க்கும்போது. பட் மூவ் ஆகும்போது லிட்ரலாக ஒரு என்னோட கான்டாஸை போகும்போது நிறைய பேர் சல்யூட்டே அடித்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன் வெள்ளூர் ஹிஸ்ட்ரி. வெள்ளூரில் இது வரைக்கும் யாருமே வந்து பண்ணது கிடையாது, விண்டேஜ் வெஹிக்கிள் பார்த்ததும் கிடையாது. ரேலியாக இருந்தது, ஒரு லைனாக பார்க்கறதுனால நிறைய பேர் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் அப்பா பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு காரே அப்பா தான் ஓட்டிகிட்டு வந்தார், அதை பற்றி சொல்லுங்கள். அப்பாவுக்கும் காசுனால் ரொம்ப பிடிக்கும், ஒரு விருப்பம். ஸோ அதான் அப்பா எப்படி தானே. ஸோ அவங்களுக்கும் கார்ஸ் பைக்ஸ் இருந்துச்சு. பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் நம்மளால் கார் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு கார் வச்சுருந்தது பெரிய கோடீஸ்வரங்க தான். ஸோ அது மாதிரி இருந்ததுனால இப்போது அது அவங்களும் அந்த ஹாப்பினஸ் அனுபவிக்கிறாங்க. அம்மாவும் வந்தாங்க ரேலியில், அம்மா வந்தாங்க, ஒய்ஃப் வந்தாங்க, எங்கள் குழந்தைங்க வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்து ஹோல் ஃபேமிலி ரேலியில் இருந்தோம் நாங்கள். அப்பா பற்றி சொல்லிட்டீங்க, உங்களை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் அன்றைக்கி. அதை பற்றி சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு கார்ஸ்னால், அவளுக்கும் கார்ஸ் அண்ட் பைக்ஸ்னால் பிடிக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு புது கார் வந்து தான் அப்பா ஒரு ரவுண்டு போகலாம், அப்பா இதில் போகலாம், இது என்ன அது என்னன்னு கேட்பாங்க. என் பொண்ணுக்காகவே ஒரு 800 ஒன்று மாருதி 800 1986 ஜப்பான் இன்ஜின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவள் லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறா. என்றைக்கு லைசன்ஸ் வாங்கினா அன்றைக்கி கொடுத்துடலாம் வண்டியை. ஸோ என் பையன், சின்ன பையன், அவனுக்கும் அதே தான். இந்த வீடியோவில் நிறைய கிளாசிக் அண்ட் விண்டேஜஸ் கார்ஸ் பைக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே. உங்களுக்கு எந்த விண்டேஜ் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பிடிக்கும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னெல்லாம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.